ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வாங்க, இன்றைக்கி பெட்ரூம் எல்லாம் வியாழக்கிழமை மதியமாக க்ளீன் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். ஓகே, எப்படின்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னு வாரம் இப்படி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வீடு சுத்தமாக எப்போதுமே யார் விருந்தாடிலாம் வந்தால் கூட என்னவா வச்சுருக்கா வீடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சுத்தமாக இருக்கும். வீடு அழகாக இருந்தானா இல்லைனா இல்லை, ஆனால் சுத்தமாக வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு ஒட்டடைங்க, வியாழக்கிழமை ஆனாலே ஜஸ்ட்டு ரொம்பலாம் ஒட்டடை தொங்கவே தொங்காது, இருக்கவே இருக்காது. ஆக்சுவலி சும்மா தான் அப்படியே ஒரு கிளாத்து வந்து துடைக்கிறதுக்குனே ஒரு 4-5 கிளாத்து நான் மடித்து வச்சுருக்கேன். நைட்டி இந்த மாதிரி எல்லாம் காட்டன் கிளாத் எல்லாம் அப்படியே அந்த ஃபோட்டோவிலேருந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் என் பையன் ரூமில். பிகாஸ் எங்கள் பாப்பா ஏறி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாள். இப்போ துடைச்சிட்டு வெளில போனாலும் மறுபடியும் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் ஸ்டீலு இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு கோலின் போட்டு துடைப்பேன் நான் நைட்டு ஒன்ஸு. அப்போ வந்து அது வீணாக போகாது, சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்டடி பிளேஸு தம்பிக்கு, அவனோட சேர், அது அவன் பெட்டு. அவ்வளோதாங்க. அப்படியே அழகாக ஒரு ஒட்டடை தட்டிட்டு எல்லாத்தையும் டஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு முடிச்சிட்டேங்க. பெட்டில் வந்து இன்றைக்கி பெட்ஷீட் எடுத்து நான் க்ளீன் பண்ணல, ஏன்னா மழை பெய்யுது. போன வாரம் தான் மாற்றினேன். எப்போதும் மாதிரி பவுட்ரு கொட்டி மடித்து வச்சுட்டேன். இது பண்ணிவிட்டு டஸ்டெல்லாம் மட்டும் தட்டிட்டு அவ்வளோதான். மாப்பு போட்டு முடிச்சாச்சிங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸி. இது வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் நடக்கிற வேலை எங்கள் வீட்டில். வாரம் இப்படி தான் எங்கள் ரொட்டீன் லைஃபு. மாதம் ஒரு வாட்டி வீடு உள்ளே தண்ணி, டைல்ஸ் கிரானைட்டு தானே போட்டிருக்கோம் நாங்கள், ஆனால் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி மாதம் ஒரு வாட்டி ஹார்பிக் ரெட் இருக்கு இல்லையா, அதை போட்டு அந்த கார்னர்லாம் பாத்திரம் தேய்க்கிற அந்த ஸ்டீல் இது இருக்குது இல்லையா, அதை போட்டு. இது வந்து எங்கள் ரூமு, மாஸ்டர் ரூமு. இங்கே வந்து ஜன்னலெல்லாம் ஃபுல்லாக திறந்து விட்டுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுவும் அப்படி தான், ஜஸ்ட்டு அங்கங்கே இண்டு எடுக்கலாம், லைட்டாக ஒரு ஒட்டடை தட்டி விட்டுட்டு அழகாக நம்ம வேலையை பார்க்கலாம். அவ்வளோ ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு டஸ்ட்டு தட்டக்கூட, ஒட்டடை அடிக்கக்கூட ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி தான் நம்ம வீக்லி ஒன்ஸ் பண்ணுறோமே, எங்கேயுமே எந்த டஸ்ட்டும் இருக்காது. மழை பெய்யுது, எங்கேயாவது ஏதாவது இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அப்படியே ஒரு கிளாத்தை எடுத்து டஸ்ட் அவுட், அவ்வளோதான். சிஸ்டம்லாம் ஒரு வாட்டி நல்லா தொடச்சி, சிஸ்டம், பாத்ரூம் டோரு, பிவிசி தானே அது, வுட் ஒர்க் பிளேஸு. மேலே வந்து எனக்கு எட்டாது, அது வந்து மந்த்லி ஒன்ஸ் தான். ஃபேனும் அந்த மேலே வுட் ஒர்க் எட்டாத இடம்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான். ஒட்டடை அடிச்சிடுவேன், பட் கிளாத்து போட்டு துடைக்கிறது வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் துவைப்பேன், க்ளீன் பண்ணுவேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இப்படி துடைச்சிட்டா நைட்டு கோலின் போட்டு ஜஸ்ட்டு கண்ணாடி, டிவி, ஓவன், ஃப்ரிட்ஜு டோரு இதெல்லாம் துடைக்குவேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லைங்க. சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த 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 ஜன்னல் வந்துட்டு ஒரு சைடு ஜன்னல் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம், கர்ட்டனை ஒரு சைடு இழுத்து விட்டுட்டு இல்லையா. அங்கே டெடி பியர் வச்சுருப்பேன் ஒரு மூலையில் பெருசு. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப டஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அதை ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டு ஃபுல்லாக துடைச்சிட்டு மேலே ஒரு பின் பண்ணி டெடி பியரை தொங்க விட்டுடலாமா அப்படின்னு பின் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். அது எனக்கு ஹைட்டு வந்து சரியாக செட் ஆகலை, எக்கி பண்ண முடியல. போய் பின்னு வந்து அதில் மாட்டவே மாட்டேங்குது. கீழே வந்து எதுவும் ஸ்டூல் எடுத்து பண்ண முடியல. அந்த ரூம்லேருந்து இங்கேருந்து அங்கே தூக்கிட்டு இருக்கணுமா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டுட்டேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ட்ரை பண்ணேன். கீழே பில்லோ தூக்கி போட்டு மேலே ஏறி பார்த்தேன், நிற்க மாட்டேங்குது. கழுத்தெல்லாம் வலிச்சுதா, சரின்ட்டு மறுபடியும் அப்படியே உட்கார வச்சுட்டேன். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அது வாங்கினதே அதோட பர்பஸ்க்கு தான், அந்த இடத்துல அழகாக வைக்கணுன்றதுக்காக. பாப்பா எனக்கு வேணும் வாங்கிட்டு இப்போ கண்டுக்கவே மாட்டேங்குது அதை. ஆமாம் போங்க, முடியல, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டுட்டேன். மாப் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆத்தனியாப்பா, என் பிள்ளை எனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான். அவ்வளோதான். மாப்பை இண்டி எடுக்கலாம். ஒன்ஸ் மாப்பு போட்டுட்டேன்னா முடிஞ்சிடுச்சு. இந்த ரூம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பாத்ரூம் வந்து நான் காலையில் எழுந்த உடனே கழுவிட்டேன். ஏன்னா பாப்பா வந்துட்டு வாஷ் பேஷனில் வச்சு, அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் அது மேலே ஏறி உட்காந்து அவளால் உச்சி போக முடியல, பேலன்ஸ் பண்ண தெரியல அவளுக்கு. அதில் கையெல்லாம் வைக்கிறா. அதனால நீ கீழேயே நைட்டில் தூங்கும்போது உச்சா வந்துச்சுன்னா கீழே அந்த தண்ணி போகிற சாலமும் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கே உட்கார சொல்லிடுவேன். ஸோ அதை அவள் அப்படியே எந்திரிச்சு எப்போ எந்திரிக்கிறா எப்போ போகிறான்னு தெரியாது இல்லையா. காலையில் வரும்போது மூத்திரம் ஸ்மெல் அடிக்குது. அதனால் எழுந்த உடனே 2 பக்கெட் தண்ணியை ஊற்றி தொடப்பத்தை போட்டு நல்லா பெருக்கி விட்ருவேன். அவ்வளோதான். இந்த ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. தம்பி ரூமும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. வாங்க இப்போ ஹாலு வந்து ஒட்டடை மட்டும் தட்டலாம். ஒட்டடை தட்டிட்டு டஸ்ட் அவுட், அந்த டிவி வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டிவி யூனிட்டு இதெல்லாம் கிளாத் போட்டு துடைச்சிடலாம். ஜஸ்ட்டு ஒட்டடைன்றது வந்து 10 மணி நேரம்லாம் ஆகாதுங்க. நம்ம பொங்கலுக்கெலாம் அடிப்போமே, அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒன்ஸ். ஏன்னா நான் தான் வாரம் அடிக்கிறேன்ல, எங்கேயுமே எந்த ஒட்டடையும் இருக்காது. ஆனாலும் எந்த எடுக்கல, எங்கேயாவது இருக்கும். அதனால் அதை அப்படியே ஒன்ஸ் நம்ம தட்டிகிட்டே இருந்தோம்னா வீடு புது வீடு மாதிரியே இருக்கும். எங்கள் வீடு கட்டி 6 வருஷம் முடிஞ்சிடுச்சு.
அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறதுனால நான் பெருமையாலாம் சொல்லலை, என் வேலையே தான். ஃபேனை வந்து நான் அப்படி தான் சுற்றி தட்டி விடுவேன். ஸோ அவ்வளோதாங்க, ஒட்டடை அடித்து முடிச்சிட்டேன். கொஞ்சம் ஸ்பீடில் வச்சு போட்டிருக்கேன், டபுள் மடங்கு ஸ்பீடு. ஸோ அவ்வளோதான், பிடிச்சிக்கும். அப்படியே டஸ்ட் அவுட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அடுத்தது வந்து மாப்பு தான். இப்போ க்ளீன் பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஈஸியாக இது எல்லா வேலையுமே அவ்வளோதாங்க. ஒட்டு மொத்தமாகவே ஈஸியாக 1 ஹவரில் கார் பார்க் வரலையும் கழுவி முடித்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க. அவ்வளோதான். இதையெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட்டில் துணியை ஊற வச்சுட்டு இந்த வேலையை செஞ்சோம்னா, துணியை கையால் துவச்சி போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிடும். பசங்க வர்றதுக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்படி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். நீங்களும் இதே மாதிரி வேலையெல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப கரண்ட்டு போயிடுச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, போய் வந்துச்சு. அவ்வளோதான்ப்பா, ஈஸியாக வேலை முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி. இன்னும் வந்து ஹால் மட்டும் மாப்பு போட்டுட்டு பூஜை ரூம் மாப் போட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், மாப் போட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ணேன், ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல, பார்க்குற உங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது. ஏன்னா நான் வந்து வீடு க்ளீன் பண்ணாலே எப்போவுமே பசங்க போயிட்டாங்கன்னா தூங்கி எழுந்த உடனே எங்கள் வீட்டில் வந்து ஹோம் தேட்டர் இருக்குது, சோனி. ஃபுல் சவுண்டு டிவியை வச்சுட்டு இசையருவி, சன் மியூசிக், எதில் நல்ல சாங்ஸாக 80ஸ்லாம் போட்டிருப்போம். அப்படி போட்டால் தான் பார்ப்பேன், 90s 80s ஃபுல் சவுண்டு வச்சுட்டு. ப்ளூடூத்து வேறு, ப்ளூடூத்து கனெக்ட் பண்ணிவிட்டு இல்லைன்னா அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னா டைம் போகிறதே தெரியாது. எங்கள் வீட்டில் ஓடுற பாட்டு நான் அடுத்த தெரு வரலையும் கேட்கும். அவ்வளோ நல்லா டங்கு 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 டங்குங்கோ, கோயங்கோ ஜாலியாக இருக்கும். வேலை செய்கிற மாதிரியே இருக்காது. நான் வேலை செய்யும்போதே நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடியிருப்பாங்க அங்கே வீடு துடைக்கும் போதெல்லாம். ஏன்னா அது போடுற பாட்டு அப்படி நம்மள பாடியை வந்து வைப்ஸ்லேயே வச்சுருக்கோம். அது ஒரு வைப்ரேஷன்லேயே இருக்கும். வேலை செய்கிற டயர் தெரியாது. நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து தொப்பை வராது, கொழுப்பு எங்கேயும் சேராது, கண்ட போன வியாதியெல்லாம் வராதுங்க. அதனால் நம்ம வீடும் சுத்தமாக இருக்கும், நம்ம பசங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகாது, ஹாஸ்பிட்டல் செலவு மிச்சம். அப்படியும் அதுங்களுக்கு ஆயிடும், எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் தான் ஆகணும். தம்பிக்கெலாம் வந்து ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா 5 years 6 years ஒன்ஸ் தாங்க வரும். மினிமம் 3 years ஒன்ஸ் தான் வரும். வந்ததுன்னா 1 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்துருவோம். பாப்பா அப்படி கிடையாது, அவளுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி கம்மி தான் அதுக்கு. அதனால் வீடு எப்போதும் சுத்தமாக தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ பூஜை ரூமை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு பூஜை சாமான்லாம் தூக்கி கொண்டு போய் கிச்சனில் போட்டுட்டு பூஜை ரூமையும் ஜஸ்ட் அப்படியே ஒரு க்ளீன் பண்ணிட்டு அந்த மாப்பு யூஸ் பண்ண மாட்டேன், கையால் தான் துணியால் தான் துடைப்பேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதையும் எடுத்து போட்டுட்டு அவ்வளோதாங்க. அங்கேயும் க்ளீன் பண்ணிட்டோம்னா அடுத்தது பூஜை ரூம் மட்டும்தான். அப்படியே கீழெல்லாம் துடைச்சிட்டோம்னா ஃபுல் வீடும் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தான் கார் பார்க்கு ரொம்ப சிம்பிள் இல்லையா? அப்படியே கார் பார்க்கில் நிறைய துணியெல்லாம் அள்ளி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாப்பு, இந்த ஒட்டடை குச்சி எல்லாத்தையும் கழுவி சைடில் வச்சுட்டு மாடிப்படியெல்லாம் கழுவி விட்டுட்டோம்னா வைங்க, சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கார் பார்க்கு கழுவி வாசலில் கழுவி விட்டுட்டோம்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நைட்டு தூங்கும்போது ஜஸ்ட்டு மாப்பை நினச்சி புளிஞ்சு ஒரு இழுத்து விட்டுட்டு கோலின் போட்டு கொஞ்சம் அந்த இடத்த கண்ணாடியெல்லாம் மட்டும் தொடச்சிட்டு டிவி, கண்ணாடி, ஓவனு, ப்யூரிஃபையர் இது மட்டும் தொடச்சிட்டு படுத்தோன்னா எங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே சாமிக்கு மணக்க பூ வச்சு விளக்கேற்றி காலையிலேயே 5 மணிக்கெல்லாம் பூஜை பண்ணி முடிச்சிட்டோன்னா எங்கள் வீடு வந்து அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கோயிலில் இருக்கிற ஒரு ஃபீல் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த வாரம் ஃபுல்லாக. அடுத்த வியாழக்கிழமை சேம் ரொட்டீன் ஒர்க் தான் எங்கள் வீட்டில் போகும். ஸோ பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை சாமான்லாம் கொண்டு சிங்கில் போட்டிருக்கேன். சிங்க்கு க்ளீனாக இருக்கும். எச்சி பாத்திரம் கிடக்கிற இடத்துல பூஜை சாமானை போடாதீங்க, போட மாட்டோம் நாங்கள். சொல்லிட்டேன். என் பையன் எனக்கு ஐடியா கொடுக்குறான், இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கன்னு, அதான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு துணியை போய் கிச்சனில் நனைச்சி ஹேண்ட் வாஷ் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நனைச்சி புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்து அப்படியே மேலே அந்த சாமி வைக்கிற இடத்தெல்லாம் துடைச்சிட்டு கீழே பூஜை ஊதுபத்திலாம் ஏற்றி வைப்போம்ல அந்த இடம்லாம் க்ளீனாக துடைச்சி எடுத்துடுவேன். ஏன்னா மாப்பு வந்து பூஜை ரூமில் போட மாட்டேன் நான், எல்லா இடத்துலையும் துடைக்கிறதுனால. அவ்வளோதாங்க, க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. எல்லா வேலையும் உள்ளே முடிஞ்சிடுச்சு. பூஜை சாமான் வந்து குளிச்சுட்டு வந்து தான் விளக்கணும். அவ்வளோதான். டன் எப்படி பல மின்னுதா? அவ்வளோதான். இந்த பூஜை சாமான் அடுப்பு, அவ்வளோதான். அடுப்பு ஒரு காஃபியை வச்சுட்டு, காஃபியை போட்டால் தான் நமக்கு வந்து 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ஒரு காஃபி போட்டால் தான் வண்டிக்கு பெட்ரோல் போட்ட மாதிரி. அப்படியே கார் மேலே வந்துட்டு மாடிப்படியில் தண்ணி ஊற்றி கழுவிட்டு இந்த மாப்பெல்லாம் கழுவி ஒட்டடை குச்செல்லாம் கழுவி வச்சிடணும். அவ்வளோதாங்க. கார்